நான் கேட்குறேன், ஹோட்டலில் தோசை சாப்பிடும்போது விக்கி கிடுச்சுன்னு வைங்க, சர்வர் என்ன பண்ணுவார்? யோ ஒழுங்கா மெதுவாக சாப்பிடியா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்கள் ஹோட்டலுக்கு கெட்ட பேர் ஆயிரும். அதே இது வீட்டில் சாப்பிடும்போது விக்குச்சுன்னு வைங்க, தலையில் தட்டி நெஞ்சில் தடவி கொடுத்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு, ஏன் அப்படி பதறி பதறி சாப்பிட்ற, ரிலாக்ஸா சாப்பிடுன்னு நமக்குன்னு அன்பு காட்ட ஒரு உறவு இருக்கிறது இல்லையா? தோசை தீஞ்சு போனாலும் உறவு தீஞ்சு போகாமல் இருக்கிறது இல்லையா? அதுதாங்க மகிழ்ச்சி. திருமணம் ஆகாதவங்க எல்லாரும் சந்தோஷமா இல்லைங்கய்யா. இருந்திருந்தா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண மாலையில நம்ம மோகன் சார் ஒரு கேள்வி கேட்பார், உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? உடனே நம்மாலும் சொல்லுவான், அழகான, படித்த, வசதியான, வேலைக்கு போகிற, என்னை அன்பா பாத்துக்கிற மனைவி வேணும். இப்படித்தாம கேட்டு தொலைச்சான். ஆனா இன்னைக்கு என்ன கேக்குறாங்க தெரியுமா? உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? பொண்ணு மாதிரி பொண்ணு இருந்தாலே போதும், மனைவி பின்னாடியே போக வேண்டி இருக்கிறது. மனைவி நீங்க யார் பின்னாடி போகணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு புரியல. கல்யாணம் பண்ண மனைவி பின்னாடி தானங்க போகணும். கல்யாணம் ஆகாதவன் கண்ட பெண்கள் பின்னாடி போய் அடி வாங்குவான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? பத்திரிக்கையில போட்டுறாங்க. டீசிங்னு உள்ள தூக்கி வச்சிட போறாங்கய்யா. விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. இங்க ஒரு வித்தியாசம் இருக்குங்க, திருமணம் ஆனவங்களுக்கு ஆகாதவங்களுக்கும். மழை வரும்போது டீயும் பஜ்ஜியும் ஞாபகம் வந்தா அவன் திருமணம் ஆகாதவன் அர்த்தம். மழை வரும்போது காய போட்ட துணி ஞாபகத்துக்கு வந்தா திருமணம் ஆனவங்கன்னு அர்த்தம். ஆனா திருமணம் ஆனவங்க பேசும்போது அந்த பேச்சு இருக்குதையா. திருமணம் ஆன புதுசுல அந்த கணவன் பேசுறான், ஹாய் பேபி. அந்தம்மா சொல்லுங்க டார்லு. நீ தான் சொல்லணும் புஜ்ஜி. உடனே அந்தம்மா இன்னைக்கு என்ன சமைக்கணும்? இவர் ஏன் சமைக்கணும்? ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். உடனே அந்தம்மா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது. உடனே இவர் அப்ப ஹோட்டல்ல இருந்து பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டுல சாப்பிடுவோம்.